இந்த வேளையில் நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். பயப்படாதிருங்கள். இது இயேசு சொல்லுகிற, அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை. பயப்படாதிருங்கள். ஆமென். எவ்வளோ அழகான வார்த்தை அல்லவா? ஏன் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார்? பயம் வருகிறது. வேத புஸ்தகத்தில் பாருங்கள், 365 தடவை பயப்படாதிருங்கள், பயப்படாதே பயப்படாதே என்று எழுதியிருக்கிறதாக கணக்கு சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார், இன்னைக்கு பயப்படாதே மகளே, இன்னைக்கு நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். இப்போ பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. வரும். எப்படி வரும், எந்த நிலைமையில் வரும், எந்த ரூபத்தில் வரும்னு ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் வந்துவிடும். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல பயம் வந்த இடம் எங்கே தெரியுமா உங்களுக்கு? சொல்ல முடியுமா? எந்த இடத்துல பயம் வந்துச்சு? வேத புஸ்தகத்தில் முதல்ல பயம் வந்த இடம் ஏதேன் தோட்டத்தில். எவ்வளோ அருமையான இடம் ஆண்டவர் உண்டு பண்ணி, அழகான தோட்டத்தை உண்டு பண்ணி, கனி விருட்சங்களை எல்லாம் பண்ணி, தேவ சாயலாகவே மனுஷனையும் சிருஷ்டித்து, அவனுக்கு துணையாக ஒரு மனைவியும் சிருஷ்டித்து, எவ்வளவு அழகான இடம் இருந்தது, எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. இதற்கு மேலாக பரலோக தேவன் அவர்களோடு வந்து உலாவி கொண்டே இருப்பார். அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர்களை தேடி வருவார். வந்து அவர்களோடு உலாவி அந்த தோட்டமெல்லாம் உலாவிட்டு இருப்பார். உலாவுகிறது மட்டுமல்ல, என்னென்ன பேசுனாங்களோ தெரியாது. அவனும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவனா ஆனபடினாலே அவனும் தேவனோடு நெருங்கிய உறவு வைத்து அவ்வளவு மகிழ்ச்சியோடு இந்த தோட்டத்தில் இருந்தான். இதை வஞ்சகன் பார்த்தான், பிரிக்கும்படியாக வந்தான். தேவன் சொன்ன கட்டளையை மீறினார்கள். மீறி அங்கே பாவத்துக்குட்பட்டார்கள், நிர்வாணியாக ஆனார்கள். அங்கே பயம் அவர்களுக்கு வந்து விட்டது. தேவன் தினமும் வர்றது போல கர்த்தர் வருகிறார், அவனை தேடி வருகிறார், அவனோடு உலாவும்படியாக வருகிறார், அவனோடு பேசும்படியாக வருகிறார், அவனை மகிழ்ச்சியாக்கும்படி வருகிறார். அவன் ஒளித்து கொண்டான், அவனை காணவில்லை. என்றாலும் ஆண்டவருடைய பெரிய அன்பு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அவர் அவனை காணலையே, போகலான்னு அவர் போகலை. கேட்குறாரு, எங்கே இருக்கிறாய் ஆதாமே? நான் எப்போதும் வருகிற இடத்துல நீ இல்லையே. உன்னோடு பேச வந்தேன், மகிழ வந்தேன், உலாவ வந்தேன், நீ எங்கே போய்விட்டாய் என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பயம் வந்து விட்டது, பாவம் வந்தது, பயமும் வந்து விட்டது. பாவம் வந்தது, பயமும் வந்து விட்டது. அவன் பயந்து போனான். இப்போ தேவ சமூகத்தில் அவனுக்கு வந்து நிற்க முடியவில்லை, தேவனை பார்க்க முடியவில்லை, அவரோடு பேச முடியவில்லை. நிர்வாணி என்பதை உணர்ந்தான். இதை பிசாசு செய்து விட்டான், நிர்வாணி ஆக்கி விட்டான். அவன் இதை செய்தபடினாலே அவர் தேவனை சந்திக்க முடியாமல் ஆகிவிட்டார். அங்கே பயம் வந்து விட்டது. பயம் முதல்ல ஏதேனில் வந்தது. அவன் பயந்து போனான். கர்த்தரும் அதுக்கு அவனுக்கு கேள்விகளை கேட்கிறார். உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்டார். அது மட்டுமல்ல, எல்லா சாபத்துக்குரியவர்களாய் மாறினார்கள். பாவம் வந்தது, சாபம் வந்தது, சபிக்கப்பட்டு போனார்கள், சபித்தார். அது மட்டுமல்ல, ஏனி பாவம் செய்த பிறகு இந்த பரிசுத்தமான இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. கர்த்தர் வந்து இங்கே உலாவ முடியாது. தோட்டத்தில் இருந்து அவனை துரத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. துரத்தி விட்டார். அதுக்கு போகும் வழியே காவலும் வைத்து விட்டார். இப்படி ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ளே இந்த மனுஷன் தள்ளப்பட்டான். ஆனால் கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. பரலோக தேவன் தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அல்லவா, அவனை தன்னுடைய சாயலாக மறுபடியும் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ஏககுமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த பயத்தை நீக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம்
14வது வசனத்தை யாராவது படிக்க முடியுமா? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்து விட்டபடியினாலே இப்போது தேவகுமாரனாம் இயேசு மனுஷ சாயலானார். மட்டுமல்ல, அவர் பிள்ளைகளைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவன் யாரு? பிசாசு. இவளை ஆத்தும மரணத்தை அடிமைத்தனத்துக்கு உண்டாக்கி விட்டானே, இவனுடைய இந்த அதிகாரி, இந்த மரணத்துக்கு அதிகாரியவன், அதிகாரியாகிய பிசாசானவை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கிறார். இயேசு தன்னுடைய மரணத்தினாலே அவனை அழிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறதா சொல்லுகிறது? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கிறார். அவனை அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்த யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். மரணம் ஒரு பெரிய பயத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு எல்லாரையும் கவ்வி பிடிக்கிறது மரண பயம். ஒரு சின்ன வியாதி வந்து விட்டால் செத்து விடுவேனோ, அந்த வியாதியாக இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படின்ற பயம் ஆட்கொள்ளுகிறது. ஆனால் இயேசு மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவை ஜெயித்து விட்டார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. இனி மரண பயம் இல்லை. மரணத்துக்கு அதிகாரியை அவனை அழித்து போட்டபடினாலே, தன்னுடைய மரணத்தினாலே அழித்து போட்டபடினாலே இனி நமக்கு மரண பயமே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு செத்து போனாலே எங்கே போயிடலாம்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம். கர்த்தர் மீட்டு கொண்டார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், அவர் பிள்ளையாக மாற்றினார். ஆகையினாலே மரண பயம் நம்மை விட்டு நீங்கி விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதருங்க. மரண பயம் உங்களை விட்டு அவருடைய மரணத்தினாலே நீக்கி விட்டார். உங்களால் நீக்க முடியாது. இயேசு சிலுவையிலே மரித்தபடியினாலே மரண பயம் நம்மை விட்டு நீங்கி போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே வருகிற பயத்தினாலே நான் கலங்கி தவிக்கவே கூடாது. பயம் கண்டிப்பாக உண்டு. எந்த சூழ்நிலையிலும் எப்படி நான் முதல்ல சொன்னது போல் எப்படி வருகிறது என்று தெரியாது. அதில் ஒரு வசனத்தை படிப்போம். அது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் அதை நீங்கள் படித்து அதை மனதில் வைத்தீர்களானால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 4:18. ஆமென், ஹல்லேலூயா. அன்பில் என்ன இல்லை? பயம் இல்லை. கர்த்தர் மேல் வைத்து நீங்கள் பூரண அன்புடையவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு பயம் தேவையில்லை. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இங்கே இருதயத்தில் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பூரண அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் இந்த பயம் வெளியே போய்விடும், புறம்பே தள்ளிவிடும். அன்பும் பயமும் சேர்ந்து இந்த இருதயத்துக்குள்ளே இருக்க முடியாது, வாழ்க்கையில் இருக்க முடியாது. புரிந்து கொள்ளுகிறீர்களா? நம்முடைய இருதய தேவ அன்பினாலே பூரணமாய் இயேசுவுக்கு மாத்திர அன்பு. பாவத்தையும் நேசித்து, மனுஷரையும் நேசித்து, உலகப் பொருளையும் நேசித்து, உலகத்தையும் நேசித்து, நானும் இயேசுவையும் நேசிக்கிறேன்னு சொன்னால் அதில் காரியமே இல்லை. அதனால் முடியாது. பூரண அன்பு, முழு அன்பும் இயேசுவுக்கு தான். இந்த வாழ்க்கையில்
முழு அன்பும் அவருக்கு தான், முழு முதல் இடம் அவருக்கு தான். அவர் இல்லாமல் நான் இல்லை. அந்த மாதிரி இருதயத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே பூரண அன்பு வாசமாக இருக்க வேண்டும். அப்படியானால் இங்கே என்னத்துக்கு இடம் இல்லை? பயத்துக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயம் வருதானா செக் பண்ணி பார்த்துக்கிடணும். ஆண்டவரிடத்தில் நாம் அன்பில் எங்கே குறைவுபட்டிருக்கிறேன் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதை குறித்தாயிலும் நீங்கள் பயப்படுகிறீர்களா? எந்த காரியத்தை குறித்தாயிலும் உங்களுக்கு பயம் தட்டுகிறதா? உங்களை சாத்தான் வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறானா? அப்படியானால் தேவனிடத்தில் உங்களுக்கு பூரண அன்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூரண அன்புக்காக கெஞ்ச வேண்டும். பூரண அன்புக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எங்கே அன்பில் குறைபடுகிறவர்களோ கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் என்று சொல்ல கேட்க வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் படியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை படியுங்கள். மைக்கில் படிங்க. யாராவது மைக்கு படிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? சரிம்மா, படிங்க படிங்க. அடுத்த வசனம் படிங்க. சரி. அன்பு, அப்படி அன்பு எங்கே யாரால் ஊற்றப்படுகிறது? நம்முடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ கையை தட்டி சத்தமாக அந்நிய பாஷை பேசி பாட்டை பாடினா ஒன்று நடக்காது. ஆவியானவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் வந்து ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். அன்பு, அந்த அன்பினால் வாழ்க்கை இருதயம் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். அப்படியானால் நமக்கு பயத்துக்கு இடமே இல்லை. ஆவியானவரால் அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எல்லாரும் சொல்லுங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களா? ஆண்டவரே உங்கள் அன்பினால் என்ன நிரப்பு, எனக்கு இந்த காரியத்தில் பயமாக இருக்குது. ஆவியில் நிறைங்க. ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்சம் ஜெபிச்சு பாருங்கள். ஒரு பெரிய தைரியம் உண்டாயிரும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிரும். இந்த இருதயத்தை நிரப்பிடு. ஆவியானவர் உங்களை நிரப்பி விடுவார், அன்பினால் நிரப்பி விடுவார், அவருடைய பலத்தினால் இடைகட்டி விடுவார். அப்படியானால் நம்முடைய பயம் நம்மை விட்டு நீங்கியே போய்விடும், ஓடி போயிடும். இடம் இல்லை அங்கே. இந்த இருதயத்தில் அன்பும் பயமும் சேர்ந்து வாசம் பண்ண முடியாது. அதான் நான் சொல்கிறது முக்கியமாக. அன்பும் பயமும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவே முடியாது. அன்பினால், பூரண அன்பினால் நிரப்பப்பட ஆவியில் நிறைஞ்சி அந்த பூரண அன்புக்குள்ளே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வீர்களானால் பயத்துக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு எங்கேயும் போண்டாம். அம்மா வீட்டுக்கு ஓடிடலாமா? கொஞ்சம் பணம் இருந்தால் இந்த காரியத்தை சால்வ் ஆகிருமே. அப்படி வேற இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் காரியங்களெல்லாம் கொஞ்சம் சொல்லிடலாமா? அங்கே இங்கே அப்படி இப்படின்னு யோசிக்காதுங்க. நீங்கள் இருக்கிற வீட்டில் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. ஆண்டவர் கரத்தில் எல்லாம் ஒப்பு கொடுங்க. பயம் நீங்கி போய்விடும். ஹல்லேலூயா. தைரியப்படுத்துவார் கர்த்தர் உங்களை. ஆவியினால் நிறைந்து ஜெபிப்பீர்களானால் இந்த பூர்ண அன்பு உங்களை இருதயத்தை ஆட்கொண்டு விடும். பயத்துக்கு அப்புறம் இடமே இல்லை. உங்களே நீங்கள் நினைப்பீங்க, நானா இவ்வளோ தைரியமாக இருக்கிறேன்? இங்கே கோழை தான், பயப்படுறீங்க தான், கஷ்டப்படுறீங்க தான், என்ன செய்யன்னு தெரியல, திணறீங்க தான். உடனே ஆண்டவர்கிட்ட போயிருங்க. ஆண்டவர் தான் நமக்கு மருந்து, ஆண்டவர் தான் நமக்கு பரிகாரி, ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தைரியப்படுகிறீர்களா? இது என்னுடைய சொந்த வார்த்தை இல்லை, வேத வசனம், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது.
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையினால் அதை பூர்ணமாக இறுக பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசுவும் கூட சொல்லும்போது, இயேசு இந்த மனித தன்மைகளையெல்லாம் நன்றாக அறிந்தவர் இல்லையா? நம்மை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறத விட கர்த்தர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். நான் என்னை அறிந்திருக்கிறதை விட கர்த்தர் என்னை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். எல்லாம் யோசித்து கொள்ளுங்கள். உங்களை குறித்து, உங்களை பற்றி எப்படி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களோ அதை காட்டிலும் கர்த்தர் உங்களை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் சுவிசேஷம் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எங்கள் இயேசு இன்னொரு வார்த்தையை கூட்டி சொல்லுகிறார். பயத்தோட என்ன இருக்குது? கலக்கம். கலங்கி போச்சு, இருதயம் கலங்கி போய்விட்டது. சில நேரத்தில் திணறீங்க, கலங்கிடுறீங்க, என்ன செய்யுதுன்றே தெரியல. கலக்கத்தோட பயமும் பயத்தோடு கலக்கமும் சேர்ந்தால் என்ன ஆயிரும்? பயமும் மட்டுமல்ல கலக்கமும் ஆயிடுச்சு. கலக்கம் மட்டுமல்ல பயமும் சேர்ந்துருக்கு. ரெண்டும் சேர்ந்து உங்களை அப்படியே சீர்குலைத்து போடுகிறது. இயேசு சொல்லுகிறார், அமைதலாய் அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். இந்த பூமியில் வைத்துட்டு போயிட்டார். அவர் எங்கே போயிட்டார்? எங்கே இருக்கிறாரு? எங்கே? பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உலகத்தில் போகும்போது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏதோ பணம் கொஞ்சம் கிடைச்சதுனால சமாதானம் அல்ல, பெரிய வீடு ஒன்று கட்டிட்டு அதனால சமாதானம் அல்ல, நல்ல வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இருக்கிறதுனால சமாதானம் அல்ல, என் பிள்ளைகளெல்லாம் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் வந்துட்டாங்க அதனால சமாதானம் அல்ல. அந்த சமாதானம் இமைப்பொழுதிலே மாறி போயிடும், எல்லாம் மாறிடும். நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு அதில் சமாதானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும், ஆண்டு போகும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது பெரிய சமாதானம். இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, கண்ணீராக இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் எந்த சமாதானம் இருக்க வேண்டிய இருதயத்தில்? தேவ சமாதானம். உங்கள் கவலைகளையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ உங்கள் பாரங்களையெல்லாம் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன கவலைகளோ என்ன பாரமோ எதுவாக இருந்தாலும் மறுபடியும் அதே தான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல வா, என்னிடத்துல ஒப்பு கொடுத்து விடு, நான் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுது. தேவ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் வச்சுட்டே போயிட்டேன். இங்கே அது உங்களுக்கு சொந்தமானது. தேவ சமாதானம் யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம், நமக்குரியது. நம்ம வேற எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. அவர் தருகிறார், இலவசமாக தர்றார். பணம் காசு கொடுக்கணுமா, ஏதாவது கொடுக்கணுமா? விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டால் மாத்திரம் போதும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து கேட்டாலே மாத்திரம் போதும். இந்த தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும். சமாதானத்தினால் நிரப்பப்படுவீர்கள். அதுதான் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு உங்கள் வச்சுட்டே போயிட்டேன். ஆகையினால உங்கள் இருதயம் கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், கலக்கவும் வேண்டாம், பயமும் வேண்டாம். வந்தால் என்ன, இந்த கலக்கத்தையும் பயத்தையும் எல்லாம் வெளியே தள்ளிட்டு என்ன இருதயத்தில் என்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? தேவ சமாதானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை. இப்போ வாழ்க்கையில் இதெல்லாம் வரும் பாருங்க. அதான் ஆவியானவர் முன்னக்கூட்டியே நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இயேசு நன்றாய் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார், மனுஷ வாழ்க்கையை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே தான் இப்படி அழகான வார்த்தைகளை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் படியுங்கள். இப்படிப்பட்ட முக்கியமான வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கள். நல்ல பைபிளை திறந்து வச்சு வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். சாத்தாங்க கலக்கத்தை போடும்போது இயேசு சொல்லி இருக்கிறார், போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே
இயேசு என்ன தருகிறார்? தேவ சமாதானத்தை தருகிறார். கலக்கமோ பயமோ தேவையில்லை, இது உன்னுடைய சரக்கு, எடுத்துக்கொண்டு போய்விடு என்று தைரியமாக சொல்லலாம். ஆனால் வசனத்தை நீங்கள் இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட முக்கியமான வசனங்கள் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் மனப்பாடம் பண்ணால் இப்படி ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லாதுங்க. திரும்ப 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 இந்த வசனங்களை படிங்க. மறுபடியும் 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 ஒரு 10 தடவை படிச்சிட்டிங்கன்னா அது தானே உங்களுக்கு மனசில் வந்துடும். எனக்கு இந்த உறவினர் எங்கள் அம்மாவுடைய ஒரு தங்கை, அவங்க டீச்சராக இருந்தாங்க. நல்ல வசனம் படிப்பாங்க. அவங்க கடைசியில் வயதான நாட்களில் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. அவங்க அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? படிக்கிறதுக்கு நேரமாக அவங்களுக்கு டீச்சர் வீட்லேயும் வேலை பார்க்கணும், ஸ்கூலுக்கும் போகணும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பேப்பரில் இந்த வசனத்தை எழுதுவாங்க. எழுதி பேக்கில் வச்சுக்குவாங்க. வழியில் போகும்போது அதை பார்த்துட்டே அந்த வசனம், ஏன்னா பைபிளை திறந்து வாசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல போகும்போது வழியில். அதனால பேப்பரில் எழுதி அதை வச்சு அதை படிச்சிருவாங்க. ஒரு நாள் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிடுவாங்க. ஸ்கூலில் போய் உட்காந்தாலும் சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த வசனத்தை வாசித்து 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 இருப்பாங்க. சாயந்தரம் வர்றதுக்குள்ளே அந்த வசனம் அவங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆயிரும். பாருங்கள், வசனத்தின் மேலே எவ்வளோ வாஞ்சை, எவ்வளோ விருப்பம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்படி இருக்கலாம் இல்லையா? சின்ன வயசு உள்ள பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் நல்லா வசனம் படியுங்க. நல்லா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இன்றைக்கி படிக்கிற வசனம் உங்களுக்கு மறக்காது. நானும் கர்த்தருடைய கிருபையினால சின்ன வயசில் படித்த வசனம் தான் இப்போவும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இப்போவும் எனக்கு மறந்து போயிடுது, எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல. அதனால் வருந்துகிறேன். பாருங்கள், ஆகையினாலே வசனத்தை மறுபடியும் மறுபடியும் படியுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன சொன்னேன்? அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ரெண்டாவது என்னது? தேவ மறந்துட்டீங்களா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறாரு இல்லையா? தேவ சமாதானம். அந்த சமாதானம் இருக்கும்போது என்ன இல்லை? கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை. கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை. ஆகையினால தேவ சமாதானம், பூரண அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்புவதாக. பாருங்க, சீஷர்கள் குறித்து சொல்லும்போது அவங்க ஒரு முறை கடலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள், கப்பலில். இந்த சீஷர்களுக்கு கடலை குறித்த எல்லா காரியங்களும் நன்றாக அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த அவர்களை பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில் அதை படியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 40வது வசனம். மார்க்கு 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இப்போ பயம் வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. முதல்ல குடித்தோம் பூரண அன்பு. ரெண்டாவது என்ன படித்தோம்? தேவ சமாதானம். இப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல விசுவாசம் இல்லை. ஆகையினால என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. இப்போது கர்த்தர் கேட்குறார். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாகம்தான். 35ஆம் வசனத்திலே இருக்குது. அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று அவர் கூட்டி கொண்டு போகிறார். அப்படி போகும்போது கடலில் யாத்திரை பண்ணி கொண்டே போகிறார்கள். இயேசு நித்திரையாயிருந்தால் இங்கே பயங்கர சுழல் காற்று உண்டாகிவிட்டது. படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் வந்து மோதிற்று. இவங்களுக்கு நல்லா கடலில் பழக்கம் இருந்தாலும் சுழல் காற்று வந்து அலைகள் வந்து அந்த படகை வந்து மோதி அடிக்கிறது. இனி கொஞ்சம் நேரத்தில் படகு அமிழ்ந்து போகும் போல் இருக்குது. இயேசு கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நல்லா நித்திரையாயிருந்தார். இப்போ போய் அவங்க எழுப்புறாங்க. அப்போ கூடிய மட்டும் பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி எடுத்து பார்த்தாங்க. அவங்களால முடியல, ஒன்றும் செய்ய முடியலை. ஆகையினால இயேசுவை போய் எழுப்புகிறார்கள். எழுப்பி சொல்கிறாரு, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு நன்றாய் தெரியும், எல்லாம் தெரியும். இயேசு கூட இருக்கிறார்.
அவர் இருக்கிற படகு தான். இப்போ உள்ளே போயிருச்சுன்னா அவரும் சேர்ந்து தான் உள்ளே போகணும் இல்லையா? உள்ளே போயிட்டா கூட அங்கேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வல்லமை உண்டா இல்லையா? நிச்சயம் உண்டு. அவங்க என்ன செய்துட்டாங்க? பயந்துட்டாங்க. பயந்து ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க, உமக்கு என்ன கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவர் எழுந்தார், இயேசு எழுந்தார். ஓ, இந்த பிள்ளைங்க ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கவலையில் இருக்காங்க, பயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்புறம் தான் கேட்குறாரு, அமைதல் படுத்திட்டு தான் கேட்டார். அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஆமென். உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ஏன் போயிற்று? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார். அப்போ அந்த சீஷர்கள் யாரை இயேசுவை விசுவாசித்து அந்த படகுக்குள்ளே இருந்தார்களானால் பயப்பட தேவையே இல்லை. அவளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆகையினாலே அமிழ்ந்து போகிறோமே என்று இயேசு இடத்துல போய் வேதனையோடு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சுழல் காற்று அடிக்கும், பெருவெள்ளம் வந்து மோதும். அப்படி என்னால் இல்லாத ஒரு போராட்டம் வந்து நம்மளை அமிழ்த்தும். அந்த நேரத்தில் கூட யாரிடத்துல தான் போகணும்? இயேசு இடத்துல நல்ல விசுவாசம் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த பாதையின் வழியாக என்னை இப்போது நடத்துகிறார், எனக்கு நிச்சயம் விடுதலை தருவார், எனக்கு ஜெயம் தருவார், வெற்றியாய் நடத்துவார். அவரை அறியாமல் இந்த சுழல் காற்று வரவில்லை. அவரை அறியாமல் இந்த பெருவெள்ளம் வந்து இந்த படகுல வந்து மோதவில்லை. என்னெல்லாம் வந்திருக்கு? அதில் எழுந்து என்னெல்லாம் வந்திருக்கு? சுழல் காற்று, அலைகள் எல்லாம் வந்து அமள போகுது. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் வந்து அலைகளும் வந்து மோதிற்று. பெருங்காற்று, சுழல் காற்று, அலைகள் எல்லாம் வந்து மோதுகிறபடினாலே அவங்களுக்கு தாங்கவே முடியலை. இது மனுஷ இயல்பு. நாம் அவர்களை குறையாக சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மோதல்கள் வரும். சுழல் காற்று வரும், மோதி அடிக்கும். அமிழ்ந்து போயிடுவோமோ, இதில் எப்படி தப்பி கொள்ளுவோம், எப்படி இதில் பிழைத்து கொள்ளுவோம், என்ன செய்ய முடியும், யார் நமக்கு உதவி செய்கிறது என்றெல்லாம் அங்கலாய்க்கிறோம். நம்முடைய இருதயம் பதறி போகிறது. காரணம் என்ன? உங்களுக்கு ஏன் சொல்லுங்க, ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லலாம் அல்லவா? விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. விசுவாசம் எங்கேருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். இல்லை, யாரை விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அவர் கூட இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு பயம் உண்டாயிருச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிற நேரங்களிலும் கூட என்ன வருகிறது? பயம் வருகிறது. இயேசுவோடு இந்த படகு ஒருவேளை அமிழ்ந்து போயிடுச்சுன்னா யாரும் சேர்ந்து தான் அமிழ்ந்து போகணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இயேசுவும் சேர்ந்து தான் போயிடணும். ஒருவேளை அமிழ்ந்து போயிட்டாலும் அங்கேருந்து தூக்கி எடுக்க அவருக்கு வல்லமை உண்டா இல்லையா? உண்டு. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே நடந்தார்கள். அந்த அக்கினி சூளை அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அக்கினியின் மணங்கூல அவர்கள் மேலே வீசவில்லை. அப்படியாய் கர்த்தர் அவர்களை காத்தார். தேவன் மேல் வைத்த விசுவாசம். ஹல்லேலூயா. சிங்க கபிலே தானியேல் போடப்பட்டார். கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே தேவன் தூதனை அனுப்பி என்ன செய்துட்டார்? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இப்போ சிங்கத்துக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களிலும், சுழல் காற்றிலும், பெருவெள்ளம் வந்து மோதி அடித்தாலும் எல்லாவற்றிலும் யார் நமக்கு போதுமானவர்? கர்த்தரே. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். பூரண அன்பு நம்மை விட்டு விலகி போய்விடக்கூடாது. அடுத்தபடி சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். அடுத்தது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பிரியமாக இருக்க முடியாது. ஏனெனில் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டுன்னு விசுவாசிக்கிறோம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் அப்புறம் பாருங்க, 41வது வசனத்தில்
அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அப்புறம் எல்லாம் அமைதலானது உடனே அதுக்கும் பயப்படுறாங்க. பயப்பட்டு காற்றும் கடலும் கூட இவருக்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறதே என்று பயப்படுகிறார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்ளுகிறார்கள். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் செய்ய வல்லவர். காற்றையும் அதட்ட முடியும், அமர்த்த முடியும். கடலையும் கொந்தளிப்பையும் அமர்த்த முடியும். எல்லாம் செய்ய அவளுக்கு முடியும். யோனா வழி தப்பி போகிறான். அங்கே என்ன வரவிட்டார்? பெரிய கொந்தளிப்பை வரவிட்டார். அப்புறம் என்னாச்சு? அதை செய்தது யார் தான்? கர்த்தர் தான் கட்டளையிட்டார். அவர் பிறகு கடைசியில் அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? கடலுக்குள்ளே போட்டுட்டாங்க. அங்கே என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார் அவனை காக்கிறதுக்கு? ஒரு பெரிய மீனை, யோனாவை விழுங்குகிறதுக்கு ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். மீன் வந்து மீன் வாயத்துக்குள்ளே இவன் கப்பலில் இருந்த அந்த ஜனங்கள் தூக்கி போடவும், மீன் வாயை திறக்கவும் உள்ள டபக்குன்னு உள்ளே போயிட்டான். பாருங்க ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியங்கள். அவன் தப்பு பண்ணிட்டாதான், கொந்தளிப்பை விட்டார் தான். ஏன்னா நேர் வழியாக அவன் போயிருந்தா இதெல்லாம் தேவையே இல்லை இல்லையா? ஆண்டவர் சொன்னபடி போயிருந்தா இந்த கஷ்டமெல்லாம் தேவையில்லை. ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே இவ்விதமான ஒரு வேதனைக்குள்ளாக மாற வேண்டியது இருந்தது. எப்படியும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நினிவே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நினிவே ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். ரெட்டுடுத்தி சாம்பலிலும் புரண்டு அழுது மன்றாடி மனம் திரும்பி, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய அதிசயம் நடந்தது. அந்த நினிவே பட்டணம் முழுவதும் மனம் திரும்பினார்கள் யோனாவின் ஒரே பிரசங்கத்தினாலே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம் இந்த யோனாவினாலே நடந்திருக்கிறது. ஆகையினாலே கர்த்தர் சுழல் காற்றை வரவிட்டாலும் பெருங்காற்றை வரவிட்டாலும் அது அவருடைய பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் அவர் நிறைவேற்றியே ஆகும். நிறைவேற்றுவார், அதுக்கு சந்தேகமே இல்லை. இன்னும் பாருங்க, சில நேரத்தில் ஒரு சில பயப்பட்ட காரியத்தை நான் சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில், லூக்கா 1:28, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் வந்தார். தேவதூதன் வந்ததும் அவர் சொல்கிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் கலங்கி விட்டாள். தூதனை பார்க்கிறாள், தூதன் பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டது, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி ஒரு நிமிஷம் அவள் கலங்கி விட்டாள். தேவதன் சொல்லுகிறார் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பாருங்க, இந்த இடத்துல வந்த பயம் அதாவது தேவனிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வருகிறது, மரியாளுக்கு வருகிறது. அவள் கண்டதும், தேவதூதனை கண்டு இந்த வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டதும் அவளுக்கு கலக்கம் உண்டாகிவிட்டது. ஆனால் அவர் தேவதூதன் கலக்கத்தை மாற்றினார். சொன்னது என்னது? மரியாளே, அருமையாக அன்பாக கூப்பிடுகிறார். மரியாளே என்ன செய்யாத, பயப்படாத, நீ கலங்காத என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படவில்லை. என்றாலும் அவருடைய இருதயம் கலங்கி விட்டது. அப்புறம் கீழே நீங்கள் வார்த்தைகளெல்லாம் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அதாவது கீழே படித்து பாருங்கள். இயேசுவை குறித்து ஒரு அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். சொல்லி
அவளை சரி அவளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி விட்டார். தூதன் அவளுக்கு அதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறா. கேள்வி கேட்க கேட்க தூதன் அதற்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்புறம் அவள் சொல்கிறாள், மரியாள் 38வது வசனத்தில், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். தேவதூதன் வந்து மரியாளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியாக வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்போ அவளும் கேட்டுக்கொண்டே இருக்க. முதல் கலங்கின அவளை முதல் தேற்றுகிறார். பயப்படாதே என்று சொல்லி அவள் அநேக காரியங்களை தூதன் சொல்லுகிறார். அப்புறம் அவளுடைய இருதயம் செம்மையாகிவிட்டது. இப்போ அவள் சொல்கிறார், என் ஆண்டவருக்கு நான் அடிமை, என் ஆண்டவருக்கு நான் அடிமை. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை இயேசுவை பெற்றெடுக்கிறது என்றால் அந்த ஜனங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப கலங்கி விட்டாள் தான். மறுபடியானால் அவள் ஒப்பு கொடுத்த, ஆண்டவருடைய சித்தம் என்னில் ஆக கடவுள், நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். கர்த்தர் என்ன சொன்னாரோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று தன்னை முழுவதும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விட்டாள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒரு காரியம் நினைத்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் தத்ரூபமாய் கர்த்தர் உங்களோடு ஒரு வார்த்தை சொல்லுவாரானால், ஒரு காரியத்தை உங்கள் மூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவாரானால், நீங்கள் நிச்சயம் அதுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். மரியாள் அன்றைக்கு ஒப்பு கொடுத்தது போல என் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். பயப்படக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தையை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து, தேவ நடத்துதலை குறித்து, தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியானால் அது உங்களிலே நிறைவேறட்டும். ஒருவேளை உங்களை குடும்பமாக ஊழியத்திற்காக அழைக்கலாம். வாலிபர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசலாம். மகளே, என்னுடைய ஊழியத்தை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லுவாரானால் எதிர்த்து பேசாதீர்கள். என் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுங்கள், பயப்படாதீங்கள். ஊழியம்னா நான் கஷ்டம், ஐயோ அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் எப்படி போய் கஷ்டப்படுறது, ஊழியம் செய்கிறது, எனக்கு திறமை இல்லையே, வரங்கள் இல்லையே, வல்லமை இல்லையே, அப்படி ஒன்றும் நினைக்காதுங்க. அவர் அழைச்சாருன்னா அவர் உங்களை எப்படி நடத்தணும்னு அவருக்கு நன்றாக தெரியும். உங்களை நடத்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காதுங்க. இந்த மரியாள் கொடுத்தது போல என் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குத்திரங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மையாய் நடத்துவார். இப்படி எந்த காரியமாக இருந்தாலும், ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும், குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய என்று சொல்லி இருந்தாலும் அதை நீங்கள் செய்ய தயங்க வேண்டாம். கர்த்தர் சொல்லி இருந்தால் அதை நிச்சயம் செய்யுங்கள். அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். அதுக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. ஆமேன். இப்படியாய் வசனத்தில் படிக்கும்போது அநேகர் தேவதூதனை தரிசித்திருக்கிறார், பார்த்துருக்குறாங்க. ஜபத்தில் கொர்நேலியு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தூதன் வந்தார், அவனோடு பேசுகிறார். அப்போ தூதனை கண்டதும் அவர் பேசுகிறத பார்த்ததும் அந்த கொர்நேலியுக்கு உண்டாயிருச்சு, பயம் உண்டாயிருச்சு. அப்போ அவர் காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். தூதன் கொர்நேலியோடு பேசுகிறார். உடனேயே கொர்நேலியு அதுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார். அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, பெரிய சாட்சியாய் மாறினது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் அன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளோ பெரிய அற்புதம்! அந்த குடும்பமாய் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறீர்களா உங்கள் குடும்பம் எல்லாம் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும்? உங்கள் குடும்பம் எல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக மாற வேண்டும். நீங்கள் ஒரு நபர் அல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த காரியத்துக்காகவே அந்த கொர்நேலியு ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தூதன் தோன்றி அவரோடு பேசுகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் அப்படியே செய்தார். நான் தூதனை கண்டதும் அவர் ஒரு நிமிஷம் பயந்து விட்டார். ஆனால் தூதனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். பெரிய அற்புதம் அந்த குடும்பத்தில் நடந்தது, அந்த வீட்டுக்குள்ளே நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியாக விரும்புங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயம் தூதனை அனுப்புவார். உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார், மீட்டு கொள்ளுவார், ஆவியினால் நிரப்புவார், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக
அவளை வழிநடத்துங்கள். நீங்கள் மட்டும் பரலோக ராஜ்யம் போனால் போதாது, குடும்பத்தில் உள்ள அனைவரும் ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் கூட அவர் என்ன செய்தார்? தேவனை இயேசுவை தரிசிக்கிறார். பத்ம தீவில் இருக்கும்போது அவர் ஆவிக்குள்ளாகி அப்புறம் இயேசுவை பார்க்கிறார். அவருடைய எப்போதும் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே இயேசுவை தரிசித்தது போல் அல்ல, இப்போது எவ்வளோ மகிமை புரிந்தினவராக, நிலையங்கி தரித்தவராக, மார்பர்கை பொற்கச்சை கட்டினவராக அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்தவர் இன்னும் அவருடைய ரூபத்தை அங்கே அழகாக வர்ணித்திருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் படியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய கண்களில் கினி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய பாதங்கள், அதாவது கால்கள் எல்லாம் உலைக்கிளைத்தல் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவருடைய ரூபம் பயங்கரமாக இருந்தது. அவர் இந்த இயேசுவை, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இப்படி மகிமையான ஒரு காட்சியை கண்டு கொண்டு இருந்தபோது செத்தவனை போல கீழே விழுந்துட்டார். யோவான் அப்போஸ்தலன் எப்படி விழுந்துட்டார்? ஒரு நாள் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தவர் இல்லையா? இயேசுவோடு கூடையே நடந்தவர், கூடையே இருந்தவர். இப்போது மகிமையான இயேசுவை, பரலோகத்தில் இருக்கிற இயேசுவை இப்போது பத்ம தீவிலே அவர் தரிசிக்கிறார். தரிசிக்கிற வேளையிலே அவர் செத்தவனை போல கீழே விழுந்து விட்டார். அப்போது அது மட்டுமல்ல, கர்த்தர் அவரிடத்துல வந்து பயப்படாதே என்று எழுப்பிவிடும். நான் புந்தினவரும் பிந்தினவருமாய் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி யோவான் அப்போஸ்தலனை தேற்றுகிறார். இப்போது செத்தவனை போல விழுந்தவர் இயேசுவை பார்த்து தரிசித்து கீழே விழுந்தவர் இயேசு பக்கத்தில் போய் என்ன சொல்கிறாரு? பயப்படாதே. என்ன சொல்கிறாரு? பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே, நான் மரித்தேன், இப்போது என்ன செய்யிருக்கேன்? உயிரோடு இருக்க, சதா காலங்களும் உயிரோடு, நான் எப்போதும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். மீதி உள்ள காரியங்களை இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகையினால நாம் ஜெபம் பண்ணுவோம். என்னென்ன வார்த்தைகளுடைய இருதயத்தில் ஆழத்தில் பதிந்திருக்கிறதோ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், எதற்கும் பயப்படாதிருங்கள். பயம் நம்மளை வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறதானால் நாம் தான் எங்கேயோ குறைபட்டு கிடக்கிறோம். அதை கண்டுபிடியுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு, கர்த்தரிலே பூரண அன்பு. வேறு அக்கம் பக்கம் அங்கே இங்கே சாஞ்சி அங்கேயும் அன்பு செலுத்தி இங்கேயும் அன்பு செலுத்தி அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் பயம் உங்களை ஆட்கொள்ளத்தான் செய்யும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். இந்த பூரண அன்பினால் இருதயம் நிரம்பும் போது இந்த பயம் இந்த உள்ளே வரவே முடியாது, புறம்பே தள்ளிவிடும். அப்புறம் சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். ஆகையினாலே கலக்கமோ பயத்தோ ஒன்றும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் விசுவாசம் தேவை. விசுவாசம், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார் சீஷர்களை பார்த்து. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்தபடியினாலே தயங்கி விட்டார்கள், சுழல் காற்றுக்கு பயந்து விட்டார்கள். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். மரியாளை ஆண்டவர் பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். தேவ திட்டம் வழியில் நிறைவேறினது. அந்த நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். பயப்படாதே என்று சொல்லி வார்த்தைகளை கொடுத்தார். கொர்நேலியுக்கு தூதன் தோன்றினார், அவர் பயந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது, அதன்படி செய்தார். பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒரு எழுப்புதல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூலமாக உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். முழங்காலில் இருக்க முடிந்தவர்கள் எல்லாம்
முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி தாழ்மையோடு கூப்பிடுவோம். கர்த்தாவே, என் அன்பிலே குறைவுபட்டிருக்கிறேன் அப்பா, விசுவாசம் எனக்கு இல்லை ஆண்டவரே, கர்த்தாவே எனக்கு தாரும் ஆண்டவரே என்று தாழ்மையோடு கேளுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு தருவார், கண்டிப்பாக தருவார். அன்பை தருவார், சமாதானத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தை தருவார். ஒன்றுக்கும் நீங்கள் கலங்க தேவையில்லை. இந்த பயம் நிறைந்த உலகத்திலே பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் வந்துவிடும். பாவம் எதுவாக இருந்தாலும், எந்த தவறு இருதயத்தின் ஆழத்தில் இருக்குமானாலும் அதை எறிந்து போடுங்கள், தூர தூக்கி வீசி போடுங்கள். இந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதிருங்கள், பாவத்துக்கு இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவும் பாவமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கவே முடியாது. அந்த பாவத்தை நீக்கி போடுங்கள். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆமென். சோதரம் 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 சோதரம். அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு கர்த்தாவே நம்முடைய அன்பினால் நிரப்பும் அப்பா, அன்பினால் நிரப்பும் அப்பா. இந்த பூரண அன்பை என்னை இருதயத்தில் ஊற்றுங்கப்பா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ரிகாலா துனமாசியா லிகாராஷனா துனஹைமிலரோ லைசினஸ் பைடி லோ ரிகனமா ஹைப்ளஸர் தி லீடர் தி லார்ட் ஐ தி ரிக்லைசியா ஷமாலா ஹோதி லைசினி ஷரபா லிதா ரகோலி சனாய் தி க்ரோமஸ் ஸ்பிரிதலை ப்ளோசியா ரபாலியா ரகரபாரியா லிபரமோரியா தி மெலஸ் பியாரா தி ஹெமாசியா லைடியாலோ. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உன்னத தேவகுமாரனுடைய ஆவியானவரே, எங்களை நிரப்புவீராக, ஆவியினால் எங்களை மூடுவீராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவோம். அன்பினால் நிரப்பப்படுவோம். விசுவாசத்தை பூரணமாய் பெற்று அனுபவியுங்கள். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆண்டு கொள்ளுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோலி ஹைடோல் அசன் தி லிட்டல் அபாரப மஸில துனமாலியாதே கலோ. உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. மியோரி கைமா ஸ்வால ஹாரியா ரவோ மஸில துனா ஷகானா லிசனா ஐடியால் ஸ்பிரிட் அபரப கரபிலா ரபதியால ஹத்தினியா லிட்டத ரப ஷபரப ரபரபியால. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். உம்மை விசுவாசிக்காமல் நாங்கள் வேறு யாரை விசுவாசிக்க வேண்டும் தகப்பனே? அப்போ சோத்ரம் சோத்ரம். உண்மையே விசுவாசிக்கிறோம், உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையிலே அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆமென். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொன்னீரே. பயம் வேதனை உள்ளது, பயம் வேதனை உள்ளது. ஓலி லக்கரஹஷன லரபாதியா லிதனமரஓலி பரமஷமாராதியா. ஆமென். பயத்தை நீக்கி போடுப்பா. இந்த வேதனையான பயம் நீங்கும்படியாக பூரண அன்பு உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. ஆவியானுடைய அன்பினாலே நிரப்பி விடுவீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பெண்கள் ஆராதனை எங்களுக்கு கிருபையாய் தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த பயம் நிறைந்த உலகத்திலே, ஆபத்து நிறைந்த உலகத்திலே, அழிவு நிறைந்த உலகத்திலே எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆவியினால் நிரப்பி முத்திரித்து எங்களை இந்த விசுவாச பாதையில் நடத்தி கொண்டு வருகிறீர். இதில் வருகிற குறைகளெல்லாம் எங்களுக்கு மன்னி ஆண்டவரே. பயத்தை எடுத்து போடும்ப்பா. அநேக நேரங்களில் பயப்பட்டு அமிழ்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறோம் ஆண்டவரே. அன்பிலே குறைபட்டு போய்விடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம் ஐயா. அருமையாய் சொல்லுகிறீரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறீரே. ஆமென் அப்பா. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். பரம தரிசனங்களை தாரும், தேவ சத்தத்தை கேட்க கிருபை தாரும், தேவ சித்தம் செய்ய கிருபை தாரும். கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து உடைய சித்தத்தை பூரணமாய் செய்ய உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கிருபை தாரும். அதற்கு பயமே வேண்டாம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு பயப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. பயமில்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து உம்முடைய நன்மைகளை அனுபவிக்க ஆண்டவரை எழுப்புதலை குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் மூலம் நீர் நடப்பிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய அன்பின் கரத்தில் மிகுந்த தாழ்மையோடு தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயமில்லாத மகிமையான நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக.